ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் ஜிஆர்டிபி சேனல். இன்னைக்கு வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, நம்ம வந்து ஒரு நியூவாக வந்து ஒரு சேலஞ்ச் ஒன்று பண்ணிட்டு இருக்கோம். ஸோ என்னன்னா, நம்மளுடைய கேபிட்டல் வந்து எப்படி வந்து டபுள் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதோடைய ஒரு செகண்ட் டே ப்ராசஸ் தான் வந்து இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து நம்ம ஷோ பண்ண போகிறோம். அதாவது வந்து நான் வந்து ஒரு 30K கேபிட்டலை வச்சு எப்படி வந்து அதை வந்து டபுள் பண்ணலாம், 60Kவா மாற்றலாம், எப்படி வந்து ரூலை வந்து டிசிப்ளினாக நம்ம வந்து இந்த ப்ராசஸை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுறது. ஸோ இதோட ரிசல்ட்ஸ் வந்து எண்டு ரிசல்ட் அப்படிங்கிறது வந்து எப்படி வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதை வந்து ஒரு சேலஞ்சிங்காக எடுத்து நான் வந்து அதுக்குன்னு ஒரு பிளேலிஸ்ட்டும் க்ரியேட் பண்ணி வந்து ஷோ பண்ணிகிட்ருக்கேன். நேற்று வந்து ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் டே வந்து நேற்று கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னைக்கு வந்து செகண்ட் டே. இதில் வந்து நம்ம எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதாவது வந்து கேபிட்டல் அப்படின்னு சொல்லும்பொழுது ஒரு பெரிய ஒரு கேபிட்டலை வந்து நம்ம கொண்டு வந்து ஷோ பண்ணலை. இது பிக் டார்கெட்டை வந்து நம்ம அச்சீவ் பண்ணுறதா நம்ம வைக்கல. மார்க்கெட்டில் வந்து சிம்பிள் கேபிட்டலை வச்சு சிம்பிளான ஒரு ஈஸியாக அச்சீவ் பண்ணக்கூடிய ஒரு டார்கெட் தான் வந்து நம்ம இங்கே செட் பண்ணியிருக்கோம். இதே தான் இப்போ வந்து ஒரு சின்ன கேபிட்டல் ஒரு 30K வச்சு நம்ம என்ன ப்ராசஸ் பண்ணுறோமோ, நம்ம எப்படி வந்து நம்மளுடைய ரூலை ஃபாலோ பண்ணுறோமோ, ஸோ இதே ப்ராசஸ் தான் வந்து நீங்கள் வந்து ஒரு 3 lakhs வச்சு பண்ணாலும் 30 lakhs வச்சு பண்ணாலும் அல்லது க்ரோஸ் கணக்கில் வச்சு பண்ணாலும் அந்த ப்ராசஸை தான் நம்ம கரெக்டாக பண்ண போகிறோம். லாட் சைஸ் தான் வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது. ஸோ இங்கே இருக்கக்கூடிய 30K வச்சு பண்ணும் பொழுது என்ன இருக்கோ இதே ப்ராசஸ், சேம் ப்ராசஸ் தான் என்ன வரப்போகுதுன்னா, நீங்கள் 30 lakhs வச்சு பண்ணாலும் வந்து நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். இந்த ஒரு சேலஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா, நான் யூஸ் பண்ணியிருக்க கேபிட்டல் அப்படிங்கிறது வந்து 100% வந்து ரிஸ்க் ஃபேக்டர் இன்வால்வ் ஆகிருக்கு. ஸோ வந்து நியூ கம்மர் இப்போ தான் வந்து மார்க்கெட்டுக்கு வந்து நான் பிகினர் அப்படிங்கும் பொழுது, ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உடனே வந்து ட்ரேடிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிடாதீங்க. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நல்லா லேர்ன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பேப்பர் ட்ரேட் பண்ணி நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஆகி உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆனதுக்கு அப்புறமேல நீங்கள் வந்து உங்களுடைய ட்ரேடை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுடைய கேபிட்டல் வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்க முடியும். சரி, வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்க்கலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா, நிஃப்டியோட சார்ட் வந்து நான் எடுத்திருக்கேன். இதில் பார்த்தோம் அப்படின்னாக்கா, நான் வந்து எங்கே ட்ரேட் எடுத்திருந்தேன் அப்படின்னாக்கா, நான் லைன் ட்ரா பண்ணியிருக்கேன் இல்லையா, ஸோ அந்த லைனுக்கு மேலே கேண்டில் வந்து கட் பண்ணி போச்சு அப்படின்னா ட்ரேட் எடுக்கலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதே மாதிரி வந்து அந்த இடத்துல வந்து ஒரு பிக் கேண்டில் வந்து கிராஸ் பண்ணி போச்சு இல்லையா, ஸோ அங்கே நான் ஒரே ஒரு ட்ரேடு தான் இன்னைக்கு எடுத்திருந்தேன். ஸோ அதுவே வந்து எனக்கு வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைச்சிருந்தது. நெக்ஸ்ட் ட்ரேட் வந்து நான் எடுக்கலை. ஸோ இதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து புல் பேக் ஆகி மேலேயும் போகலாம், இல்லைனா அந்த லைனை பிரேக் பண்ணி கீழேயும் வரலாம். ஸோ அப்படி இல்லைன்னா இப்போ மார்க்கெட் வந்து எந்த இடத்துல இருக்கோ அங்கேயே வந்து ஒரு சைட்வேஸ் மாதிரியா வரத்துக்கும் வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ இது வந்து இன்னைக்கு மார்க்கெட் எப்படி முடியுதுன்னு ஆஃப்டர் 3:30 தான் வந்து நமக்கு தெரியும். நான் வந்து இந்த ஒரு ட்ரேடோட வந்து க்ளோஸ் பண்ணி இப்போ வந்து 1 more ட்ரேட்ஸும் வந்து எடுக்கலாம். பட் வந்து எனக்கு வந்து இன்னைக்கு வந்து போதும்னு நினைக்கிறேன். அந்த ட்ரேட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நான் வந்து என்ன எடுத்திருந்தேன் அப்படின்னா, நிஃப்டி 50ல் வந்து 23,100 அப்படிங்கிற சிஇ கால் ஆப்ஷன் ட்ரேட் வந்து நான் எடுத்திருந்தேன். ஸோ எனக்கு வந்து ஒரு 9% கிட்ட வந்து எனக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா ப்ராஃபிட் கிடைச்சி 2,700 நியர் 2,800 கிட்ட வந்து எனக்கு வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட்டு. ஸோ அதுவே போதும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு, ஏன்னா நியர் 10%ங்கிறதுனால நான் என்ன பண்ணிட்டேன்னா எக்ஸ்ட்ரா ட்ரேட்ஸ் போட்டு நம்ம வந்து எதுவும் பண்ணிக்க வேண்டாம் அப்படிங்கிறனால இந்த 9% ப்ராஃபிட்டோட நான் என்ன பண்ணிட்டேன்னா க்ளோஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ட்ரேட் வந்து எடுத்திருந்தேன். அதில் வந்து ஒரு 12% வந்து ப்ராஃபிட் வந்து கிடச்சிருந்தது. ஸோ இன்றைக்கி எடுத்த செகண்ட் ட்ரேட்லேயும் வந்து நம்ம ப்ராஃபிட்டாக தான் இருக்கும். ஓவராலாக பார்க்கும்போது இதோட வந்து மோர் தென் 20%, அதாவது வந்து 21% வந்து ப்ராஃபிட்டில் வந்து இப்போது நம்ம வந்து இருக்கும். ஸோ நம்ம வந்து கேபிட்டல் டபுள் பண்ணுற இந்த சேலஞ்சை வந்து ஸோ இப்போ வந்து நம்ம எவ்வளோ ரீச் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு 20% வந்து நம்ம ரீச் பண்ணிட்டோம். நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ட்ரேட் எடுத்து நம்ம வந்து ஒரு ப்ராஃபிட்டில் வந்து நம்ம ஹோல்டு பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா, நானும் வந்து ஒரு 2,700 rupees கிட்ட வந்து என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா ஒரு ப்ராஃபிட்டில் வந்து ஹோல்டு பண்ணுறேன்.
ஸோ மேலே மேலே ஓவர் ட்ரேட் பண்ணி எனக்கு ஏதாவது வந்து ஒரு லாஸ் வந்துச்சுன்னா என்னோடய மைண்ட் செட் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா இது வந்து நீங்கள் புரிஞ்சிக்கணும். ஒரு பிகினர் வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் விஷயந்தான். நம்மளுடைய மைண்ட் செட் வந்து அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ நான் பார்த்த ப்ராஃபிட் வந்து என் மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு லாஸ் வந்துச்சுன்னா அதை நம்மளால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, அதை ரெக்கவர் பண்ணுற மைண்ட் செட்டில் தான் திருப்பி திருப்பி ட்ரேட் பண்ணுவோம். ஸோ அப்படி பண்ணும்பொழுது மேலும் மேலும் நமக்கு வந்து லாஸஸ் வரதுக்கான வாய்ப்பும் வந்து இருக்குது. ஸோ நம்ம வந்து நம்மளுடைய ரூல், நமக்குன்னு ஒரு செட் ஆஃப் ரூல் வச்சுக்கிட்டு டிசிப்ளினாக அதை ஃபாலோ பண்ணும்பொழுது தான் நம்ம வந்து ஒரு ப்ராஃபிட்டில் வந்து இருக்க முடியும். நம்மளுடைய இமோஷன்ஸ் வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இல்லைன்னா வந்து ஒரு லைவ் மார்க்கெட்டில் போய் ட்ரேட் பண்ணும்பொழுது அந்த ட்ரேடர்னால் என்ன பண்ண முடியாதுன்னா, இமோஷன்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துக்கணும். இன்றைக்கி வந்து நான் எடுத்த ட்ரேட் அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து ஒரு 10, அதாவது வந்து ஒரு 10 o'clock கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ட்ரேடிங் அப்படிங்கிறத வந்து நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும்னா, ஒரு பார்ட் டைமாக தான் வந்து நம்ம அப்ரோச் பண்ணணும். நம்ம வந்து ஒரு சிம்பிள் ப்ராஃபிட்டை வந்து நம்மளுடைய டார்கெட்டாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா, நம்ம ரீச் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து அது ரொம்பவே பாசிபிள். ஸோ நம்ம ஒரு பிக் டார்கெட் வைக்கும் பொழுது ஸோ அதை வந்து நம்ம ரீச் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து இடையிலே வந்து நின்று போகலாம். வேறு எந்த ஒரு சுச்சுவேஷனாலும் அது வந்து மாறலாம். நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம ஈஸியாக அச்சீவ் பண்ணக்கூடிய கோலை நம்ம வச்சோம் அப்படின்னாக்கா நம்ம என்ன பண்ணுவோம்னா, அது சீக்கிரம் நம்ம அதை அச்சீவ் பண்ணதுனால நம்மளுக்கு வந்து ஒரு என்கரேஜ்மெண்ட்டாகவும் இருக்கும் நெக்ஸ்ட் கோலை வந்து நம்ம ரீச் பண்ணுறதுக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம சிம்பிளான ஒரு இதுதான் வச்சு இது பார்த்தீங்க அப்படின்னாக்கா என்னுடைய ஒரு போர்ட்ஃபோலியோ தான். 30K வச்சு ஃபஸ்ட்டு ட்ரேட் பண்ணும்பொழுது எனக்கு 3700 கிட்ட வந்து எனக்கு ப்ராஃபிட் வந்து கிடச்சிருந்தது. அதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா என்னுடைய அந்த கமிஷன் அப்படிங்கிற ப்ரோக்கரேஜ் இருக்கு இல்லையா, நான் எடுத்த ட்ரேட்ஸ் வந்து நேற்று வந்து நான் 2 ட்ரேடு இன்னும் எடுத்திருந்தேன்னு நினைக்கிறேன். அந்த ட்ரேடினுடைய ப்ரோக்கரேஜ் எல்லாம் போக, ப்ரோக்கரேஜ் அந்த கமிஷன்ஸ் அந்த மாதிரியான அந்த இதெல்லாம் போக பேலன்ஸ் வந்து எனக்கு 3500 சம்திங் வந்து எனக்கு வந்திருக்கு. ஸோ இதை வந்து என்னோடய கேபிட்டலோடு ஆட் பண்ணி இன்றைக்கி வந்து எனக்கு என்ன ஷோ ஆகுது அப்படின்னா 33,500 ருபீஸ் கிட்ட எனக்கு வந்து இப்போ ஓவராலாக ப்ராஃபிட்டில் வந்து நான் இருக்கேன். இன்றைக்கி வந்து என்னுடைய ட்ரேடிங் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது ஒன்று தான் நான் பண்ணினேன். அதில் வந்து எனக்கு 2700 கிட்ட வந்து ப்ராஃபிட் வந்து எனக்கு இருக்குது. இது எப்போ அப்படின்னா எண்ட் ஆஃப் த டே தான் வந்து நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, நமக்கு வந்து அந்த என்னோடய கேபிட்டலோட ஆட் ஆகும். ஸோ அப்போ என்னோடய 33,500 அமௌண்ட்டோட அந்த ப்ரோக்கரேஜ் ஃபீஸ்லாம் போயிட்டு 2700 ருபீஸில் வந்து எவ்வளோ இருக்கோ அந்த அமௌண்ட் வந்து எனக்கு ஆட் ஆகும். ஸோ அந்த ஆட் ஆகுனா நியர் வந்து எனக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட்னா நியர் வந்து ஒரு 36,000 கிட்ட நமக்கு என்ன வந்துடும் அப்படின்னா நம்மளுடைய கேபிட்டல் வந்து இருக்கும் இந்த 2 நாள் நம்ம பண்ணின ட்ரேடில். ஸோ இது எல்லா நாளும் வந்து பாசிபிளா அப்படின்னு கேட்டால் டெஃபினட்டாக இல்லை. நம்ம 2 நாள் ப்ராஃபிட்டில் இருக்கும். இதுவே நாளைக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு ஒரு லாஸ் வரத்துக்கு கூட வாய்ப்பு இருக்குது நம்ம எடுக்கக்கூடிய நெக்ஸ்ட் ட்ரேடில். ஸோ அப்போ வந்து லாஸ் அண்ட் ப்ராஃபிட்ஸ் ரெண்டுமே வந்து பார்ட் ஆஃப் த ட்ரேடிங் தான். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பிகினர் வந்து இது எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் தேர்டு ட்ரேடிங் பண்ணுறப்போ நெக்ஸ்ட்டு என்ன ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து நெக்ஸ்ட்டு ஒரு இதில் பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.